அண்மைச் செய்தி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு பிப்ரவரி 20 முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜபர்சன். ஜபர்சன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு கட்சியில போட்டியிடக்கூடிய விருப்பம் தெரிவிக்கக்கூடிய நபர்களுக்கு விருப்ப மனு விநியோகமானது வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை விருப்ப மனு கொடுக்க இருப்பதாக தற்போது திமுக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது திமுகவில் தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான விண்ணப்ப கட்டணமாக பொது தொகுதிகளுக்கு 25,000 ரூபாயும், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயும் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு நாளே உள்ள நிலையில அனைத்து கட்சிகளும் விருப்ப மனுக்களை கொடுத்து எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் என்ற தேர்வை செய்வதற்காக இந்த நடைமுறையை பின்பற்றி வருகிறார்கள். அதன்படி திமுக இன்னமும் திமுக சார்பில் விருப்ப மனு விநியோகமும் தொடங்கவில்லையே என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் அதற்கான அறிவிப்பு தற்போது வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரிக்கும் இரண்டிற்கும் சேர்த்து வரக்கூடிய 20ஆம் தேதி திமுகவினுடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் விநியோகம் செய்யப்படுகிறது. வரக்கூடிய 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வரை இந்த விண்ணப்பமானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கட்டணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான பொது தொகுதிக்கு 25,000 ரூபாயும், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.